Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஈஸியான ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பிளவுஸ்லலாம் வந்து இந்த லாங் சல்லி டியூப்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். கையில் கீழே வந்து லாங்காக பீட்ஸ் தொங்குற மாதிரி இது சல்லி டியூப்னு சொல்லுவாங்க. இந்த பீட்ஸை இது 1 inch நீளத்துக்கு இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை. ஆக்சுவலி நான் அப்போவே சொல்லியிருப்பேன், ரொம்ப நேரம் ஆகும் இது பண்ணுறதுக்கு. பட் இப்போ வந்து இந்த மாதிரி லேஸ் அவைலபிளாக இருக்குது. லேஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த டியூப் பீட்ஸ் வந்து அட்டாச் ஆகியே இருக்குது. ஸோ இந்த லேஸ் வந்து சாரீ பார்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு எத்தனை மீட்டர்ஸ் இருக்குன்னா எப்படியும் ஒரு 12 meters கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சாரீ பார்டருக்கு வச்சுட்டு சுற்றி 9 meters இருக்கும். 9 meters இருக்கும் இந்த மாதிரி சாரீ லேஸ்லாம். ஸோ இது வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம சாரீக்கு யூஸ் பண்ணாமல் ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஒர்க்கிங் கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து பேக் நெக்கில் வந்து எப்பயும் போல் ஒரு நெக்லைன் போட்டாச்சு. அந்த நெக்லைனில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னா 2 லைன் ஜரி, ஒரு லைன் வந்து அந்த நாட்டட் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவேன். ஜென்ரலாக வந்து ஜரிக்கு அப்புறம் லோடு போடுவோம். இது வந்து நாட்டட் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் திக்கான த்ரெட் இருக்கும். நார்மல் சில்க் த்ரெட் தான், டபுள் ஒரு ட்ரிபிள் த்ரெட் எடுத்துகிட்டு நாட்டட் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். நாட்டட் செயின் ஸ்டிச்சுக்கான டுட்டோரியல் வந்து நம்மளோட டுட்டோரியல் வீடியோஸில் இருக்கும். அதில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், அப்புறம் ஒரு லைன் ப்ளூ கலர் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். சாரி வந்து ப்ளூ கலர், அதனால இந்த ப்ளூ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். அண்ட் புட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் குட்டி குட்டியாக சுகர் பீட்ஸ் மட்டும் வச்சு சென்டரில் ஒரு சுகர் பீட், சுற்றிலும் ஒரு லைன் சுகர் பீட் வச்சு முடிச்சிருக்கோம். இந்த கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஷோல்டரில் வந்து இந்த இடத்துல இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா மேலே, இந்த இடத்துல வந்து ஒரு பேட்ச் மாதிரி அதில் டாசல்ஸ் தொங்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. டாசல்ஸ்னால் இந்த சல்லி டியூப் பீட்ஸ் தொங்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக அந்த டியூப் பீட்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படின்னால ரொம்ப டைம் எடுக்குன்றனால தனியாக ஒரு பேட்சாக செஞ்சுட்டேன். இதை வந்து இந்த இடத்துல வர்ற பேட்சை வந்து தனியாக செஞ்சுருக்கோம். அதை வந்து இது மேலே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து தனியாக செஞ்சதையும் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த வளைவு. இதை வந்து இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஒரு பேட்சாக இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணி டெய்லர் தான் ரெடி பண்ணுவாங்க, நம்ம கட் பண்ண முடியாது. டெய்லர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஓரம் மடித்து தைச்சிருவாங்க, இந்த பக்கமும் மடித்து தைச்சிருவாங்க. இந்த பீட்ஸை வந்து இப்படி பெரட்டி விட்டு இந்த இடத்துல இதை வந்து இப்படி மடித்து தைச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் மெஷினில் பேட்ச் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே அட்டாச் பண்ணும்போது வந்து ரொம்ப ஒரு ரிச் லுக் கிடைக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ரொம்ப வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாகுது. அதாவது டைம் வைஸ் நமக்கு என்ன ஆகும்னா, இது வந்து நம்ம தனித்தனியாக வைக்கிறோன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். இது ரெடிமேடாக இருக்கிறனால வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த பேட்ச் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெக்லைனில் போட்ட மாதிரி தான் 2 லைன் சரி, ஒரு லைன் அந்த நாட்டட் செயின் ஸ்டிச், மறுபடியும் ஒரு சுகர் பீட். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்லைனில் ஒரே ஒரு லைன் தான் ஸ்டோன் செயின் வச்சுருந்தோம். இது வந்து இங்கே பட்டையாக இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி இருந்திருக்கும். இது மேலே ஃபுல்லாக ஒரு 3 லைன் ஸ்டோன் செயின். இது வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான லேஸாக தான் இருக்குது. ஸோ இதில் நீடில் ஈஸியாக இறங்கும் அப்படிங்கிறனால இது மேலேயே வந்து நம்ம அப்படியே வந்து இந்த 3 லைன் ஸ்டோன் செயினை வச்சுட்டு மறுபடியும் அந்த பக்கம் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு த்ரெட் போட்டுட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நீட்டாக ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி நம்ம அந்த ஷோல்டர் கிட்ட 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான டிசைனர் ப்ளவுஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஒரு ஈஸியான இருந்துச்சு, அதை சரி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதோட ஸ்லீவ் எப்படி இருக்குன்றதையும் காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் போர்ஷன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ்ல இருக்கு. அண்ட் கீழே ஒரு லைன் எப்பயும் போல பார்டர் லைன் கொடுத்துருக்கோம். இந்த பார்டர் லைன் வந்து நெக் லைன்ல என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான். எப்பயும் போல 2 சாரி அந்த ஸ்டோன் செயின் பீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அண்ட் நடுவில் சென்டர் பண்ணி வங்கி டிசைன்லாம் போடுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பிளேஸில், அதாவது இங்கேருந்து ஒரு 6 inches கனெக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த லேஸை வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த பேட்சுக்கு நம்ம எப்படி அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அண்ட் மேலே போர்ஷனில் மறுபடியும் டாட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆக்சுவலி கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, மேலே இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸ்லீவ்க்கு மேலே இந்த பார்டருக்கு மேலே இந்த போர்ஷன் வந்து பஃப்பில் கேட்டிருந்தாங்க. நாங்கள் மறந்து போய் புட்டாஸ் போட்டுட்டோம். ஸோ டெய்லர் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டெய்லர் தைச்சதுக்கப்புறமும் வந்து நான் உங்களுக்கு இதை வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வந்துடுச்சு. இதில் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்ற ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி அன்றைக்கி நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா வந்து இந்த நெக்லைன் வந்து தனியாக இருந்துச்சு, அண்ட் இந்த பேட்ச் வந்து தனியாக ஒரு இடத்துல போட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ் எப்பயும் போல் நீங்கள் லைனிங் கொடுத்து திருப்புற மாதிரி திருப்பிக்கலாம். இந்த பேட்சுக்கு வந்து தனியாக லைனிங் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் காட்டுறேன். தனியாக லைனிங் கொடுத்து அதை ஹெம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹெம் பண்ணி கொண்டிருக்காங்க. அண்ட் இதை வந்து இது ஒரு பீஸ் அப்படியே தனியாக ரெடி ஆகிடும் லைனிங்கோடு சேர்த்து. ஏன்னா இதில் நம்ம வந்து 2 பக்கமும் ஜரி ஸ்டிச்சஸும் போட்டிருக்கோம். இந்த பக்கமும் ஜரி ஸ்டிச்சஸ் இருக்குது, இந்த பக்கமும் ஜரி ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க பெரட்டி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ லைனிங் கொடுத்து இது தனியாக ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறமா வந்து இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் திருப்பினதுக்கப்புறமா இதை வந்து பேக் சைடில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது உள் பக்கமாக இது வந்து அப்படியே கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க.
2 ஷோல்டரில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வியர் பண்ணும்போது வந்து ரொம்ப அழகாக ஒரு போட் நெக் மாதிரி இருக்கும், அதில் இந்த பீட்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லீவில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவில் பஃப் ஸ்லீவு, பாதி போர்ஷன் பஃப்பில் இருக்கும், கீழே இருக்கிறது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அன்றைக்கி நம்ம கிளாத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கீழே வந்து ஒரு எண்ட் லைன், ஸ்லீவ் ஒரு எண்ட் லைன் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு 6 இன்ச்சஸ் கேப்பில் மறுபடியும் அது நெக் லைனில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி அந்த லேஸை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இந்த போர்ஷன் வந்து தனியாக கட் பண்ணி இங்கே கட் பண்ணியிருக்காங்க. இந்த பஃப் போர்ஷன் வந்து தனியாக வேறு இடத்துலேருந்து அதை எடுத்து பஃப்பாக வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பஃப் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் மட்டும் பஃப் வர மாதிரி இந்த மாதிரி ப்ளீட்ஸ், ஷோல்டரில் மேலேயும் கீழே இந்த இடத்துலையும் பஃப். ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேன்சியான ப்ளவுஸ், பட் ஈஸியாக சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு டிசைன். ரொம்ப கச்ச நிறைய மெட்டீரியல்ஸ் இல்லாமல் நீட்டான ஒரு டிசைன் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு டிசைன் பார்த்துருக்கோம். சிம்பிள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு, இது வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும், இந்த பீட்ஸ் எல்லாம் இருக்கிறனால கிராண்ட் லுக் கொடுக்கும். பட் ஒர்க் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக ஏதாச்சும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.